ஹே கைஸ், இன்றைக்கி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு போய் டயர் தாங்க மாற்ற போகிறோம். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி பஞ்சர் போட்டு என்னால் இதுக்கு மேலே ஓட முடியாது. ரசாமி நூல் வர வரையும் அடித்து தள்ளிட்டோம் டயரை. இதுக்கு மேலே அப்படியே உட்காந்துடுச்சு. ஆல்ரெடி நான் சைடில் ஒரு 3 பஞ்சர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வேறு வழியே இல்லை, டயர் மாற்றி தான் ஆகணுன்ட்டு டயர் மாற்ற கிளம்புறாங்க. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புது டயர் வாங்க போடல, செகண்ட் ஹேண்ட் டயர் தான் வாங்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர்லாம் போகும்போது ஃபேமஸாக இருக்குது. ஸோ வாங்கி போடலாம். ரேடியல் டயர்ன்றாங்க. இது 15,000 ரூபா டயர்லாம் 2,000 3,000 அந்த ரேஞ்சிலே கொடுக்குறாங்களாம். ஸோ அதனால் அங்கே புதுப்பேட்டை தான் அங்கே போய் வாங்க போகிறோம். ஸோ என் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கலாம். நான் என்ன பண்ணேன், கோப்ரோட மைக் கனெக்டர் எடுத்துகிட்டு போகல, அதனால தான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ மட்டும் தான் எப்படி இருக்கும். இதுக்கு மேலே வர வீடியோலாம் நார்மலாக இருக்கும் வாய்ஸ். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் டயரு, இது வந்து ட்ராக் டயரு. இது வந்து ரேசிங் டயருன்றாங்க. இதுதான் ட்ராக் டயர்னு சொல்லுவாங்க. இதில் நான் இது தான் வாங்க வந்துட்டேன். ஆனால் இந்த டயர் நல்லா இருக்குது. ஆனால் பஞ்சர் இல்லாமல் டயர் இல்லை. ஆனால் இதில் சுத்தமாக பஞ்சரும் இல்லை, டயரும் புதுசாக இருக்குது. பட் பேச்சு மட்டும் வச்சுருக்காங்க. சும்மா ஒரு ரவுண்டு மட்டும் போவாங்க. அதில் அவ்வளோதான டயர். நான் இப்போ இதுதான் வாங்க போகிறேன். அதனால் அந்த வயலில் புதுசாக இருக்குது. ஆனால் இதுதான் நல்லா இருக்குது. அந்த ரேட் என்னன்னு பேசி நான் வாங்கிட்டு உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? கேஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக வாங்கிட்டோம். ஸோ போயிட்டு இப்போ பர்னட் பண்ணிவிட்டு நான் என் மூஞ்செல்லாம் கறி ஆகிட்டுருக்கு. சொல்லிட்டு பர்னட் பண்ணிவிட்டு போயிட்டு இப்போது நம்ம வீடியோ காட்ட வேண்டியதான். என்னென்னா இப்போ நம்ம இது வாங்கியாச்சு டயரு. ஸோ சரி நம்ம டேஞ்சர் லைட் கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி இருக்கா. சரி வேறு லைட் வாங்கலான்னு பார்த்தா இங்கே எங்கேயுமே இல்லைங்க. ஸோ அதனால் இப்போ சேடாக கிளம்புறேன். இங்கேருந்து டயர் மட்டும் வாங்கிட்டேன். அதே ஜாலி தான். ரேசிங் டயரே வாங்கிட்டேன். ஸோ இன்னும் ஜாலியாக இருக்குது நமக்கு. பார்ப்போம் வீட்டு அது பர்னட் பண்ணிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். இது இப்படி வரணும், கீழே வரணும். சரியா? நான் இப்படி திரும்புவேன். இப்படி தான் நான் இப்படி வந்துட்டு நீங்கள் முறுக்கிட்டே இருப்பீங்களா? நான் இப்படியே நின்றுட்டு அதுக்கப்புறம் நீங்களும் முறுக்கிடுங்க. திரும்பி நான் இப்படி வந்துடுறேன். ஓகேங்களா? சரி, அப்படி கரெக்டாக அங்கேயே புகை தள்ளணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்க வீடியோ. கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட பர்னட் பண்ண போகிறோங்க. டயர் மாற்ற போகிறோம். ஸோ பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. டயரே வாங்கி சார். இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க வந்தாச்சுங்க. இந்த டயரை பார்த்தீங்களா எப்படி தேஞ்சு போய் கிடக்குதுன்ட்டு. சுத்தமாக முடிஞ்சுது. இப்போ நம்ம ரேஸ் டயரிங்க போட போகிறோம். இது தேஞ்சிருக்கிறது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம போட்டு பார்த்துட்டு தான் தெரியும். ஒருத்தர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி ரேசிங் டயர் போடுங்க, ட்ராக் டயர் போடுங்க. நான் வந்து சரி வாங்கி ட்ரை பண்ணுறேன் நான். ஸோ இந்த டயர் லென்த்து இந்த டயர் லென்த்து சின்னது தான். ஆனால் இது 150 செக்ஷன் தான். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் உங்களுக்கு போட்டுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சரிங்களா? கடைக்கு வந்தாச்சு, வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்றைக்கே இது முடிச்சுட்டு பார்க்க வேண்டியதான். கம்பி வர அளவுக்கு ஓட்டியிருக்காங்க. நம்ம தான் இந்த டயரை கம்பி தான்றது கம்பி தான் சுத்தமாக முடிஞ்சுது. இந்த இடத்துல பாருங்கள், பெரிய ஆப்ரேஷனே பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு 10 பஞ்சர் போட்டிருக்கோம் போல். நம்ம நியூ டயர் மாற்ற இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். இதுவே யூஸ்டு டயர் தான். ஆனால் யூஸ்டு டயருக்கும் நம்ம டயருக்கும் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். டயர் மாற்றுறங்க நல்லா தான் இருக்குல்ல. நான் கூட வாங்கி போடும் போது ரொம்ப மொக்கையாக இருக்கும்னு நினச்சேன். சரி, செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கி போட்டோம். ஆனால் சூப்பராக இருக்கேடா டயரு.
வாங்கி போட்டப்போ வண்டி ரொம்ப ஹைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம அந்த டயர் நல்லா போட்டு தேய்ச்சிட்டோம்ல. ஸோ இப்போ இந்த டயரை பார்த்தோன்னா நல்லா சூப்பராக இருக்குடா. இப்போ இந்த இடத்துல ஒரு கார்னரிங் பண்ணுறேன்னா கூட ஏன் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நான் யூஸ்டு டயர் தான் வாங்கி போட்டேன், ஆனால் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரியாதுங்க. எனக்கு தற்சமயத்துக்கு ஒரு டயர் தேவைப்பட்டுச்சுன்னு போட்டால் இதே வச்சு ஓட்டலாம் போல். ஸோ சூப்பராகவே இருக்குங்க பாருங்கள் கார்னரிங். வேறு லெவலில் இருக்குது டயரு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக போடலாமான்னு தெரியல. நீங்கள் எல்லாேருக்கும் அந்த மாதிரி டயர் அமையுமான்னு தெரியல. பார்த்து வாங்கி போடுங்க. யூஸ்டு டயர் போடுறது தான் ஒரு தற்சமயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஃபுல் நியூடாக யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் எனக்கு இந்த டயர் நல்லா அமைஞ்சிருச்சு. இந்த ரேசிங் டயர் சொல்கிறாங்களே, ட்ராக் டயர். ஸோ அதை தான் வாங்கி போட்டேன் நான். ஸோ சூப்பராகவே வந்திருக்கு. நான் எங்கே வாங்கினேன் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் புதுப்பேட்டையில் போய் வாங்கிட்டு வந்தேன். அந்த டயர் காஸ்ட் வந்து 2000 தான் வந்தது. அது ஒரு பக்கம். ஆனால் தேஞ்ச மாதிரி இருந்தால் வந்து இப்போ சுற்றி அது அழுக்காயிடுச்சு. இப்போ அந்த தேஞ்ச மாதிரி கூட தெரில. வண்டி இந்த டயரே சூப்பராக இருக்குது பார்க்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஒன் டைம். இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் சஜஷன் பண்ணார். ஸோ அதனால தான் ட்ரை பண்ணேன். நம்ம நியூ டயரே வாங்கி போடலாம் தான் போனோம். ஸோ இந்த மாதிரி டயர் போட்டு பாரு எப்படி இருக்கும் பாரு, இன்னும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். நாங்கள் இப்போ நான் ஃப்ரண்ட் டயர் அந்த மாதிரி வாங்கி போடலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, பேக் டயர் நல்லா இருக்குது. நம்ம ஏமாந்து போல். ஸோ ஓகே, பேக் டயர் நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓகேயா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கட்டா பாய்.